ஹாய் வியூவர்ஸ், என்கிட்ட என்னோட பொண்ணோட ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி ரேப் பண்ணி வச்சுருக்கீங்க குழந்தைய கிளாத்துக்குள்ளே? நம்ம ஊரில் எப்போவும் சூடாக தானே இருக்கும், இதில் ஏன் இப்படி கிளாத்தில் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்படி ரேப் பண்ணுறதோட பேர் வந்து ஸ்வாடிலிங். அதாவது ஒரு தின்னான லைட் வெயிட்டான காட்டன் கிளாத்தில் பேபியை ரேப் பண்ணி வைக்கிறதோட பேர் தான் ஸ்வாடிலிங். இது குழந்தைய குளிரில் இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இல்லை, இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எதெல்லாம் அப்படின்னா, மெயினாக நம்மளோட குழந்தை பிறக்கிற டைமில் அந்த யூட்ரஸ்லேருந்து வெளியில் வரும்போது அதுக்கு ஒரு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்த மாதிரியே இருக்கும். ஒரு செக்யூர்டான ஃபீலிங் இருக்கும் வயத்துக்குள்ளே இருக்கும்போது. அது வந்து போனது மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்வாடிலிங் மெயினாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்வாடில் பண்ணி வைக்கும்போது வயத்துக்குள்ளே அந்த யூட்ரஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். ஸோ நிறைய நேரம் தூங்குவாங்க. ஸோ அந்த தூக்கம் ப்ராப்பராக கிடைக்கிறதுக்கு, ரொம்ப நேரம் தூங்குறதுக்கெல்லாம் ஸ்வாடிலிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சில ஸ்டடீஸில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தையோட அந்த நர்வ்ஸ் மசில்ஸோட க்ரோத்துக்கெல்லாம் இந்த ஸ்வாட்லிங் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் இந்த ஸ்வாட்லிங். என்னோடய குழந்தைக்கு மோரோ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருந்துச்சு. இது நிறைய பேபிஸ்க்கு இருக்கும். மோரோ ரிஃப்ளெக்ஸ் வந்து ஸ்டார்ட்லிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து குழந்தை கையை வந்து இப்படி இப்படி பண்ணுவாங்க, ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி, நார்மலான ஒரு ரிஃப்ளெக்ஸ் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும். இது எதனால் அப்படின்னா, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த யூட்ரஸோட அந்த செக்யூர்ட் ஃபீலிங்கில் இருந்து நம்மளோட இந்த லைட் இருக்கிற சவுண்டெல்லாம் இருக்கிற இந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ரிஃப்ளெக்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்துக்குள்ளே போகிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் வரும்ல, நம்ம வந்து டக்குன்னு எந்திரிச்சிருவோம். அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு தோணும். ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தோணும். அதனால் தூங்கவே முடியாது. இப்போ என்னோட பாப்பாவை பற்றி சொல்லணும்னா, தூங்கவே மாட்டா. எல்லாம் அவளுக்கு அந்த லைட் இல்லை, சவுண்ட் இல்லை, ரொம்ப நல்ல சிச்சுவேஷன், நல்லா தூக்கம் வருது அப்படின்னு இருந்தால் கூட இந்த மோரோ ரிஃப்ளெக்ஸ்னால தூங்க முடியாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ தான் நாங்கள் வந்து அவளோட பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டோம், டாக்டர் ஏன் குழந்தைக்கு இப்படி இருக்குது, தூங்கவே மாட்டேங்கிறா, இது ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இது நார்மல் ரிஃப்ளெக்ஸ் தான், ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே எல்லாம் போயிடும், அது வரைக்கும் நீங்கள் ஸ்வாடில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்வாடில் பண்ண ஆரம்பித்த உடனே நல்லா தூங்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சது அவளுக்கு. ஸோ இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் எப்போவாச்சும் தான் ஸ்வாடில் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் எப்போல்லாம் தூங்கணுமோ அப்போல்லாம் ஸ்வாடில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ 4.5 months ஆகுது. ஆல்மோஸ்ட் அந்த மோரோ ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ எப்போவாச்சும் ஸ்வாடில் பண்ணி படுக்க வச்சுருவோம். அப்படி உங்களோட குழந்தைக்கு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ண ஒரு டிப் இதுதான். எப்படி ஸ்வாடில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒரு வீடியோ நான் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும், மறந்துட்டேன். இப்போ வந்து எப்படின்னா, அந்த ஸ்வாடில் கிளாத்தை விட லென்த் ஜாஸ்தி அவளுக்கு. ஸோ நான் ஸ்வாடில் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கு புரியாது, காலெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ எப்படின்னு மட்டும் நான் பிக்சர்ஸ் போடுறேன், அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும். இல்லைனா யூடியூப்பில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும் எப்படி ஸ்வாடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு அந்த கிளாத்தை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கும் டக்கின் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் டக்கின் பண்ணிவிட்டு காலோட போர்ஷனை வந்து உள்ளே டக்கின் பண்ணணும். அப்போ வந்து ஒரு ஷெல்லுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கும் பேபியை. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் பேபிக்கு. என்னோட பேபிக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்வாடில் கிளாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 monthsக்கு வந்து காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கிளாத்தை வந்து இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரேப் பண்ணி வச்சுப்போம். ஒரு 4 monthsோட ஸ்டார்டிங்லேருந்து ரெடிமேடு ஸ்வாடில் கிளாத் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது எப்படின்னா, வெல்க்ரோவால் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட குழந்தையோட கையோட காலோட மூவ்மெண்ட் ஓரளவுக்கு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடிஞ்ச ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த ரெடிமேட் ஸ்வாடில் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஆனால் இந்த ஸ்வாடிலிங் பண்ணும்போது கொஞ்சம் விஷயம்லாம் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மெயினாக என்னென்னா, குழந்தைக்கு ஏதாச்சும் ஃபீவரோ இல்லை ஏதாச்சும் ஒரு உடம்பு முடியாமல் இருக்கும்போது ஸ்வாடிலிங் பண்ணாதீங்க. ஃபீவரெல்லாம் இருக்கும்போது பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் நீங்கள் ஸ்வாடிலிங் பண்ணால் அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அது பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, டாக்டர் மெயினாக சொன்னது, நீங்கள் வீட்டில் ஏசி வச்சுருக்கீங்களா, இப்போ நீங்கள் ஸ்வாடில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரியோ 2 டிகிரியோ கீழே வச்சுக்கோங்க ஏசியோட டெம்பரேச்சர். ஸோ ரூமுக்குள்ளே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்வாடில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அது பேபிக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப தின்னான ஒரு ஸ்வாடில் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து லூஸாக விட்டுறக்கூடாது. இந்த ஸ்வாடில் கிளாத் எப்போவுமே கொஞ்சம் டைட்டாக, ரொம்ப டைட்டாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் டைட்டாக அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே எல்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா நைட்டு நாம் பார்க்க மாட்டோம். கையெல்லாம் எடுக்கும்போது இது ஃபேஸ் மேலே வந்து விழுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால் ப்ரீத் பண்ண முடியாமல் ஆயிடலாம்.
குழந்தைக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். கழுத்தில் எல்லாம் மாட்டிக்காமலும் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஸ்வாடில் கிளாத் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க, லூஸாக இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பேபிஸோட லெக்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே ஃபோட்டோஸ் போடுறேன், கால் எப்போவுமே ஒரு ஃப்ராக் லெக் பொசிஷனில் தான் இருக்கும். நாம எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்வாடில் பண்ணும்போது அவங்களோட காலுக்கு அந்த ஃப்ராக் லெக் பொசிஷனில் வைக்கிற மாதிரி வச்சு ஸ்வாடில் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்வாடில் பண்ணாதீங்க. அது அவங்களோட க்ரோத் அஃபெக்ட் பண்ணலாம், காலில் எல்லாம் பெயின் வரலாம், மசில் எல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே குழந்தையோட காலை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்வாடில் பண்ணக்கூடாது. ஸ்வாடில் பண்ணும்போது அவங்களோட காலை நேச்சுரலான பொசிஷனில் வச்சு அதுக்கேற்றபடி ஸ்வாடில் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்வாடில் பண்ண ஒரு குழந்தைய எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக படுக்க வைங்க. குழந்தை நைட்டு தூக்கத்திலேயோ இல்லை நீங்கள் அந்த கிராடிலுக்குள்ளே படுக்க வைக்கும்போதோ லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ சாஞ்சு படுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். அது பண்ணக்கூடாது. அது வராமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பெட்டில் படுக்க வச்சுருக்கீங்கன்னா எப்போவும் பாருங்கள் குழந்தை ஸ்ட்ரைட்டாக தான் படுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கிராடிலில் படுக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சைடில் சாயறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் எப்போதுலேருந்து ஸ்வாட்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுலேருந்தே பண்ணலாம். நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே வந்து ஸ்வாட்லிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா குழந்தை வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்வாடில் பண்ணி நீங்கள் படுக்க வைக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்வாடில் பண்ண ஒரு குழந்தை அப்படி சாஞ்சு படுத்துக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ குழந்தை வந்து ரோல் பண்ண ஆரம்பித்த உடனே ஸ்வாட்லிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.